இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கோல்டோட 4 ஹவர் சார்ட்டில் நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து என்னுடைய யூடியூப் சேனல் ஆப்ஷன்ஸ் கால்ஸ் லைவ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ட்ரேடர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். இது ஃபேஸ்புக் சேனல், நீங்கள் இதில் ஃபாலோ கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்டேட் ஏதாவது ஒரு போஸ்ட் கண்டிப்பாக இதில் பண்ணுறேன். 50 பேர் வந்ததையும் நான் லைவில் கால்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுறேன். வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். கோல்டோட 4 ஹவர் சார்ட் ஒரு 3 months பேக்கப் பார்த்துடலாம். மே மந்தில் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி நம்மளுக்கு ஒரு செல் என்ட்ரி கிடச்சிருக்கு. கோல்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு டார்கெட் ஒரு 10லேருந்து 15 பாயிண்ட் நம்ம கொடுக்கலாம். இது வந்து 0.01க்கு வந்து ஒரு லாட்டுக்கு $15 நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். ஸ்டாப் லாஸ் சேம் 1:1 தான். அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ டார்கெட் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் மினிமம் 10லேருந்து 15 பாயிண்ட் நம்ம கொடுக்கணும். பார்த்துடலாம் வாங்க. 3288 35 3288 எடுத்திருந்தோம்னா டார்கெட் பார்த்தீங்கன்னா 3245 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு 42 பாயிண்ட் பக்கம் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நம்ம 10லேருந்து ஒரு 15 பாயிண்ட்ல எக்ஸிட் ஆகினா ப்ராப்ளம் இல்லை. இல்லை 1:2 நீங்கள் எக்ஸிட் ஆகினா 30 பாயிண்ட்ல எக்ஸிட் ஆகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பை என்ட்ரி 3321.86 நம்ம 3322 எடுத்திருப்போம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 31 வரைக்கும் போயிருக்கு. 9 பாயிண்ட் போயிருக்கு. திருப்பி ரிவர்சல் ஆயிடுச்சு. நம்மளுக்கு அந்த 15 பாயிண்ட் இப்போ ஸ்டாப் லாஸ் தான். ஸ்ட்ரிக்ட்ல டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு செல் என்ட்ரி 3287 கிட்டத்தட்ட 71, கிட்டத்தட்ட ஒரு 15-16 பாயிண்ட் நம்மளுக்கு இங்கே ப்ராஃபிட் வந்துருச்சு. இது நமக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட். 3316 63 3317 எடுத்திருந்தோம்னா 3392 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு இங்கே 70-80 பாயிண்ட் பக்கம் ப்ராஃபிட்டே வந்திருக்கு. ஒரு $80 ப்ராஃபிட் அது. இது 1 டே ப்ராஃபிட். அது 6 கேண்டில் வந்து 1 டே தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல் என்ட்ரி கிடச்சிருக்கு. செல் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா லோ வந்து 3316.38 3316 நம்ம வச்சுக்கிட்டாலும் 3293 கிட்டத்தட்ட நம்மளுக்கு 20-23 பாயிண்ட் பக்கம் நம்மளுக்கு டார்கெட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பை என்ட்ரி எடுத்திருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 3327.67 3327.50 எடுத்திருந்தா கிட்டத்தட்ட 3301.75 24 பாயிண்ட் நம்மளுக்கு டார்கெட் கிடைச்சிருக்கு. இந்த பை நம்ம எடுத்திருக்க மாட்டோம், மேலே வரல. இந்த செல் எடுத்திருப்போம், நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த பை நம்ம எடுத்திருப்போம் 3343 10ல் 4320 எடுத்திருப்போம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 17 பாயிண்ட் நமக்கு இங்கேருந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நம்ம டார்கெட் ஈஸியாக அந்த 15 பாயிண்ட்டுக்கு ஈஸியாக டார்கெட் ஆயிரும். ஒரு ஸ்டாப் லாஸ் 2 ஸ்டாப் லாஸ் வர்றது மார்க்கெட்டில் அது வந்து இதுதான். நம்மளுக்கு வந்து 80% சக்ஸஸ் ஆகும். நம்மளுக்கு வந்து 100% சக்ஸஸ் ஆகுன்றது கிடையாது. எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலுமே அது கிடையாது. 80% நமக்கு சக்ஸஸ் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செல் என்ட்ரி. இந்த செல் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பாயிண்ட் நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஆயிருக்கு. அப்புறம் நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பை என்ட்ரி 3355.50 எடுத்திருந்தாலும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 120 பாயிண்ட் பக்கம் 130 பாயிண்ட் பக்கம் நமக்கு இங்கிருந்து வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட் நம்மளால எடுக்க முடியலனாலும் ஒரு 15 பாயிண்ட் 30 பாயிண்ட் நம்ம டார்கெட் எடுத்தாலே கோல்டில் போதும். கோல்டு அதிகமான ப்ராஃபிட் வர்றது ப்ளஸ் அதிகமான ரிஸ்க்கும் வரும். அதனால தான் நான் கம்மியான ப்ராஃபிட் கம்மியான இதில் க்ளோஸ் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் செல் என்ட்ரி எடுத்திருக்காது. இந்த பை என்ட்ரி எடுத்திருக்காது. அடுத்த செல் எடுத்திருக்கோம். இந்த செல் பார்த்தீங்கன்னா 3360 கிட்டத்தட்ட 3340 வரைக்கும் போயிருக்கு. 20 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு ஒரு 15 பாயிண்ட்லேயே நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். அடுத்தது ஒரு பை என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இது ஒரு பை என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கு. ஆகும்போது நமக்கு 2 ஸ்டாப் லாஸ், நம்மளுக்கு ஒரு பெரிய டார்கெட் கிடச்சிருக்கு. 3367 367லேருந்து 3256 கிட்டத்தட்ட உங்களுக்கு 110 பாயிண்ட் எங்களுக்கு ப்ராஃபிட். இங்கே 15-30 பாயிண்ட் ப்ராஃபிட், இங்கே ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்திருக்கு. இது வந்து நம்ம 2 லாட் மாதிரி நம்ம மணி மேனேஜ்மெண்ட் இது பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த ப்ராஃபிட் நம்மளால் எடுக்க முடியும். ஒரு 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் ஒரு லாட்டில் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பனில் ஒரு பாயிண்ட் ஒரு லாட்டை விட்டுருந்தால் நமக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பை
பார்த்தா 3348, 3365, கிட்டத்தட்ட நம்மளுக்கு இங்கே 17 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த பை நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு செல்லு, அந்த செல் எக்ஸிக்யூட் ஆகலை. லாஸ்ட்டாக இருக்கிற பை எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ், இந்த ரெண்டுமே ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் தான் கிடச்சிருக்கு. அடுத்து நம்மளுக்கு ஒரு செல் என்ட்ரி, செல் என்ட்ரியில் 3306, 3296, கரெக்டாக 10 பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து ஒரு பை என்ட்ரி 3335, 79, 36ன்னு வச்சுருந்தாலும் 46 போகல, 46க்கு 30, 20 பைசா உங்களுக்கு கீழே ரிவர்சல் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு 2 ஸ்டாப் லாஸ். இது வந்து 3321 நம்மளுக்கு என்ட்ரி எடுத்திருந்தோம்னா இதனுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா 3283, கிட்டத்தட்ட 321 நம்மளுக்கு ஒரு 30 பாயிண்ட் பக்கம் நமக்கு இங்கே ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இந்த என்ட்ரி நம்ம எடுத்திருக்க மாட்டோம், இந்த செல் எடுத்திருப்போம், ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும். இந்த பை எடுத்திருப்போம் 3326, கிட்டத்தட்ட ஒரு 40-45 பாயிண்ட் நம்மளுக்கு நம்ம ப்ராஃபிட் கிடைச்சது. 75 வரைக்கும் 3374.90 வரைக்கும் நமக்கு மேலே போயிருக்கு. இந்த என்ட்ரி நம்ம எடுத்திருக்க மாட்டோம். நெக்ஸ்ட் இந்த என்ட்ரி எடுத்திருப்போம், இது நம்மளுக்கு டார்கெட் போயிருக்காது. இங்கே இருக்குது நம்ம ஸ்டாப் லாஸ், சின்ன ஸ்டாப் லாஸ். அடுத்து ஒரு செல் என்ட்ரி, இந்த செல் என்ட்ரி எக்ஸிக்யூட் ஆகிருக்காது, இந்த பையும் எக்ஸிக்யூட் ஆகிருக்காது. நெக்ஸ்ட் ஒரு செல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3324.67, 3324.50 எடுத்திருந்தாலும் நம்மளுக்கு 15 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. இங்கே நம்மளுக்கு பை எடுத்திருப்போம், இதுவும் 15 பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு ப்ராஃபிட். 3341, 3340 வரைக்கும் நம்மளுக்கு போயிருக்கு. கிட்டத்தட்ட 96 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு சின்ன லாஸ், இந்த ஒரு செல் எடுத்திருக்கும், ஒரு சின்ன லாஸ். ஆனால் நம்ம 2 லாட் பை பண்ணியிருப்போம், கிட்டத்தட்ட 180 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செல் என்ட்ரி 3361.50, 3268, கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 110-120 பாயிண்ட் பக்கம் நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இந்த பை என்ட்ரி நம்ம எடுத்திருக்க மாட்டோம், செல் என்ட்ரி 2 லாட் நம்ம போட்டிருப்போம், நல்ல ஒரு ப்ராஃபிட். இது வந்து நமக்கு பின்னாடி எவ்வளோ இந்த மாதிரி இடத்துல லாஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டியாக போகும்போது உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் எல்லாம் ஈவனாக வந்துடும். 3354, 55க்கு எடுத்திருப்போம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 52 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு செல் என்ட்ரி, இந்த செல் என்ட்ரி டார்கெட் போயிருக்கும், இது மினிமமான இதில் ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும். இங்கே ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய டார்கெட் அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ். இங்கிருந்து இது வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய டார்கெட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேண்டில் இது ஒரு பெரிய டார்கெட் 3378, 79லேருந்து 379லேருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 120, 140, 120 பாயிண்ட் நமக்கு டார்கெட் கிடச்சிருக்கு. இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய டார்கெட். உங்களுக்கு வந்து நான் டைமில் அதனால இதெல்லாம் சொல்ல முடியல. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன லாஸ் இருந்தாலும் பெரிய பெரிய டார்கெட் கிடைக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 80% சக்ஸஸ் ஆகும். இந்த வீடியோ பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரேடர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க, இந்த மாதிரி வீடியோ பார்க்க சொல்லுங்கள். இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.